ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷண்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷண்முஸ் கிச்சன்ல மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மட்டன் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள், பெப்பர், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், தண்ணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் இதுல ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் மசாலா பொடி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல மட்டன் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மசாலாவோட கோட் ஆயிடுச்சு. கடைசியா இதுல பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா தூவி மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல விசில் வந்ததுல இருந்து 10 நிமிஷம் குக்கரை மூடி வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட மட்டன் எவ்வளவு அழகா ரெடியாகி வந்திருக்குன்னு. கடைசியா இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பரோட்டா இல்ல சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷண்முஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க.